சரி. சோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறியோ? அம்மா, பிரச்சனை எல்லாத்துக்கும் வாய் தான் காரணம். அதை மூடிட்டு இருந்தாலே அந்த பிரச்சனை வராது. கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை தான் செஞ்சுட்டு சாவறேன். உங்களை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே வீணா போச்சு. நான் மட்டும் என்ன உன்னை கல்யாணம் பண்ணி சீக்கிரமா ஆயிட்டேன். இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி ஆம்பளைங்க தான் பொண்டாட்டிகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா அடுத்தவன் பொண்டாட்டிகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் இதுதான் நிஜம். பொண்டாட்டிட்ட ஆம்பளைங்க சிரிச்சு பேச முடியுமா? இல்ல பேசத்தான் அவங்க விட்டுருக்காங்களா? ஏமில்ல தின்னு எவ்வளவு குண்டாயிட்ட பாரு. தினமும் காலையிலயும் சாயந்தரம் வாக்கிங் போனா உடம்பு குறையும்ல. அட சும்மா இருங்க. யானை தினமும் காட்டுல வாக்கிங் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கே உடம்பு குறையல. நான் நடந்தா எனக்கு உடம்பு குறைஞ்சிருமா? எப்ப பார்த்தாலும் அந்த போனையே தான் பாக்குறது. பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சிரிச்சு பேசுவோம். பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னு கேட்போம். வீட்டுல ஏதோ பொருள் இல்லையா வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்போம். எதையுமே நினைக்கிறது கிடையாது. எப்பா பார்த்தாலும் 24 மணி நேரம் அந்த போனையே நோண்டுறது. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டீங்களா? இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, 2 பேர் தான். ஆம்பளைங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா 2 விஷயம் தான் தேவை. 1 பணம், 2வது பொண்டாட்டி. வெக்கமா வருது. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. 2வது பொண்டாட்டி. புரிஞ்சுதா? என் வீட்டுக்காரை விட எனக்கு த்ரிஷா தான் பிடிக்கும். விடுதலை விடுதலை விடுதலை. டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு. என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? யோ சிலிண்டர் காலி ஆயிடுச்சு வீட்ல. அப்பா, சமைக்கிற வேலையில இருந்து எனக்கு ஒரு வழியா விடுதலை கிடைச்சிருச்சியா. 10 வேலைக்கு டீ கேப்பீல, இனிமே அந்த வேலை எனக்கு இல்லவே இல்ல. 6 வேலை விடாத சோறு திம்பியில மூக்கு முட்டை முட்டை, அந்த வேலையும் இல்ல. நடுநடுல ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லுவீல, அந்த வேலையும் எனக்கு இல்ல. ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்பா, நீ ஆர்டர் பண்ண கண்டெடுப்பு வந்துடுச்சுப்பா. எங்க போல இருக்க? வீட்டுல தாங்க இருக்க. நான் வந்துட்டேமா. தெருவுக்கு வந்துட்டீங்களா? உன்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கு நான் தெருவுக்கு வந்துட்டேன். பிரவீன், உன்கிட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே வாய் இல்லாத பூச்சி எது? அப்பாதாம்மா. நான் செஞ்ச பாவம் யார் மேலே எனக்கு. தன் கணவனுக்கு பதில் பேசி நீ நீ என்று பேசுகிறவர்கள் அடுத்த பிறவியில் நாயாக பிறப்பார்கள். ஏங்க, நம்ம தெருவுல ஒருத்தன் போன மாசம் தாலி எடுத்துட்டு போனால, அவனுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அட போப்புல, அவனுக்கு தாலி அறுத்தது 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. நானும் தாலி கட்டினதுக்கு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறேன். Oh no! அம்மா, வாங்கிட்ட நான் படிச்சு சொன்னேன், அடக்கமான பொண்ணு பாரு, அடக்கமான பொண்ணு பாருன்னு. என்ன நீங்க பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க? அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுக்கு தான் நீ போகணும். ஏங்க,
கேஸ் காலி ஆயிடுச்சு, கேஸ் பதிவு பண்ணுங்க. ஆமா, இங்க கேஸே பதிவாக மாட்டேங்குது. போய் விறகடுப்பு பற்ற வச்சு சமைச்சு கொண்டு வா போ. எனக்கு விறகடுப்புலாம் பத்த வைக்க வராது. அப்ப என் குடும்பத்துல மட்டும் நல்லா பற்ற வைக்கிற. உங்க கூடலாம் கிடந்து மாறு அடிக்கிறதுக்கு என்ன யாரும் தேட வேணாம்னு எழுதி வச்சுட்டு எங்கேயா போயிடலாம் போல இருக்கு எனக்கு. நீ எழுதி வைக்காம போனாலே உன்னை யாரும் நாங்க தேட மாட்டோம். ஏம்ல, நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் இருக்குமா? ஆமா. இன்னமும் நீ புது பொண்டாட்டி மாதிரியே இருக்க. சீ போங்க, எனக்கு வெக்கமா வருது. என்ன லவ் பண்றீங்களா? ஏச்சா நிறுத்த. அப்ப எப்படி சமைச்சியோ இன்னமும் அதே மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கிற. கொஞ்சமா யூடியூப் பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்க. வாயில வைக்க முடியல. ஏங்க, எனக்கு ஒரு கனவு. நம்ம 2 பேரும் சிங்கப்பூர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அட அது கூட ஏன்ச்சா, உனக்கு நான் மலேசியா வேற டிக்கெட் போட்டிருக்கேன். படுத்து பேசாம கனவு காணு. அப்புறம் அங்க கூட்டு போல இங்க கூட்டு போலன்னு சொல்லிட்டு இருப்பேன்.